நெட்ஃப்ளிக்ஸ் வந்து நீங்கள் டிவியில் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை பார்த்துருப்பீங்க. யூஸ்வலாக நீங்கள் வந்து ஒரு டிவியில் ஏதோ ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம் பார்த்துட்டு இருக்கீங்க. சடனாக வந்து இன்டர்நெட் இஷ்யூ அப்படின்னும் போது என்ன காமிக்கும், நோ இன்டர்நெட் அப்படின்ற மாதிரி காமிச்சிட்டு தென் இந்த மாதிரி ஒரு இல்லுஸ்ட்ரேட்டர் காமிச்சிட்டு அப்படியே விட்டுருவாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், நெக்ஸ்ட் நம்ம மொபைலில் வேறு ஏதாவது அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். அரல்ஸ் வந்து ரவுட்டரை செக் பண்ணுவோம், இல்லைனா வந்து கூகுளில் போயிட்டு நெட்வொர்க் ஸ்பீட் செக் பண்ணுவோம். கரெக்டாக இந்த எல்லா ரியல் டைம் சினாரியுமே பார்த்தீங்கன்னா அவங்க அப்ளிகேஷனுக்குள்ளேயே அட்ரஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் பார்த்துட்டே இருக்கும்போது உங்களுக்கு நெட்வொர்க் இஷ்யூ வந்துருச்சுன்னும் போது இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் தெரியும். இதில் வந்து ஒரு 4 ஸ்டெப் வரும். இதில் ஸ்டார்ட் ஆரம்பிச்சுட்டு நெட்வொர்க் கனெக்ஷன் அண்ட் நெட்ஃப்ளிக்ஸ் சர்வர் அப்புறம் இன்டர்நெட் ஸ்பீடு இதில் எல்லாமே அதுவே செக் பண்ணி அலாங் வித் தட் அது சொல்யூஷனுமே அதுவே கொடுத்துரும். இந்த ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா நெட்வொர்க்கோட ஸ்பீடுமே உங்களுக்கு தெரியும். ஸோ எந்த ஒரு காரணத்துக்காகவும் நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷனை விட்டு வெளியே போகணும்னு அவசியமே கிடையாது. ஒரு விஷயம் எதுக்கு அட்ரஸ் பண்ணியிருப்பாங்கன்னா, யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நம்மளோட அட்டென்ஷன் ஸ்பேன் ரொம்பவே கம்மி தான். ஸோ நம்ம வேற ஏதாவது செக் பண்ண போகிறோன்ட்டு வேற ஏதாவது ஒரு அப்ளிகேஷனுக்குள்ள போனால் அதிலே ட்ராவல் பண்ணலாம். எந்த ஒரு விஷயத்துக்காகவுமே அவங்க யூஸரை வந்து வேற எங்கேயுமே போகக்கூடாதுன்றதுக்காக இந்த ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் நம்ம என்ன டேக்காகவே எடுத்துக்கணும்னா, நெட்ஃப்ளிக்ஸ் வந்து ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம் தான். அவனோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு அவன் அந்த ஒரு விஷயத்தில் மட்டுமே காமிச்சிருக்கலாம். பட் அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் பாசிபிளோ எல்லா இடத்துலையுமே இந்த சின்ன சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கறதுனால தான் அந்த என்டையர் அப்ளிகேஷனுமே நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது. வென்எவர் நீங்கள் ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட மெயின் பர்பஸில் தான் நான் பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும் இல்லாமல் எங்கெங்கெல்லாம் பாசிபிள் வே இருக்கோ அந்த எல்லா இடத்துலையுமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆட் பண்ணுறது தான் வந்து ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸ்.